அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 4, 5 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல கோயில் ஃபங்ஷன். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெருசா வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 32வது மேட்ச். ஸோ யார் யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல். சரிங்களா? ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய இன்னைக்கு பாசிபிள் பிளேயிங் 11 வந்து யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஜே பிரசர் மெக்ரூ, ஃபேப் டூப்ளசி, அபிஷேக் போரல், கருண் நாயர். ஸோ இந்த போன மேட்ச்ல இந்த கருண் நாயர்லாம் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பேரா வந்திருப்பாரு. சரிங்களா? கருண் நாயர், கேஎல் ராகுல், ஸ்டப்ஸ், அஸ்து சர்மா, அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிகம், மிச்சில் ஸ்டார்க் அண்ட் மோஹித் சர்மா, குல்தீப் யாதவ் அண்ட் முகேஷ் குமார். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு டெல்லி கேபிட்டல் சார்பாக இன்னைக்கு ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆர்ஆர்ல ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ரியான் பராக், த்ருவ் ஜூரல், சிம்ரன் ஹிட்மேயர், டபிள்யூ அசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா, சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே. சரிங்களா? ஸோ அது போக கார்த்திகேயன் அண்டு வைசிங் சார்க். ஸோ இந்த 2 பேர்த்துல இருந்து ஏதாச்சும் ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்பொழுது நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் பேஸா இன்னைக்கு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஸோ டெல்லி கேபிட்டல் சார்பாக ஜே பிரசர் மெக்ரோன், ஃபேப் டூப்ளசி. ஸோ இந்த 2 பேர்த்துல இன்னைக்கு ஏதாவது ஒருத்தர் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 பேர்த்துல யார் வந்தாலும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஸோ பிரசர் மெக்ரூ, ஃபேப் டூப்ளசி. ஸோ 2 பேர்த்துல ஒருத்தர் தான் ப்ளே பண்ண போறாரு. அப்படி யார் வந்தாலும் நீங்க அவங்க எடுத்துக்கோங்க. 1. 2வது பாத்தீங்க அப்படின்னா கருண் நாயர். சரிங்களா? ஸோ கருண் நாயர் 2, அக்சர் பட்டேல் 3, விப்ராஜ் 4, மிச்சில் ஸ்டார்க் 5, மோஹித் சர்மா 6, குல்தீப் யாதவ் 7. சரிங்களா? ஸோ இந்த 7 பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? இதுல நீங்க யாரை கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் தான் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அக்சர் பட்டேல் இன்னைக்கு கேப்டன் ஆகும். கருண் நாயர், ஸோ இவரை நீங்க வைஸ் கேப்டனாகவும் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீம் அமைக்க வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ கருண் நாயர் கேப்டன், அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன். ஸோ இந்த 2 பேரும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்ஆர்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் சொல்லி பார்க்கும்பொழுது நிதிஷ் ராணா, சந்தீப் சர்மா, கே கார்த்திகேயா. சரிங்களா? ஸோ கே கார்த்திகேயன், வைசிங் சார்க்னு சொல்லி இந்த 2 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர் இன்னைக்கு ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்த்துல யார் வந்தாலும் அவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 பேர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். 4வது பிளேயரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா த்ருவ் ஜூரல். சரிங்களா? ஸோ நீங்க இவரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக பார்த்தா நீங்க யாராச்சும் நீங்க ஆர்ஆர்ல நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன். ஸோ இந்த 2 பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு ஏவரேஜா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இவங்களை மட்டும் நீங்க ரொட்டேஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் சொல்லி பார்க்கும்பொழுது நிதிஷ் ராணா, த்ருவ் ஜூரல், சந்தீப் சர்மா, கே கார்த்திகேயன், வைசிங் சார்க். ஸோ இந்த 2 பேர்ல இந்த 4 பேர் மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ நீங்க இதுல கேப்டன் யாரை கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கே கார்த்திகேயன். ஸோ இவரை வந்து நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இருந்தாலும் நம்ம எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த பிளேயிங் 11 பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம கொடுப்போம் வின்னர் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க என்னோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க அதுல வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் அப்டேட், ஸோ ஆஃப்டர் டாஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல கொடுத்துருவோம். வேற ஏதாச்சும் ஸோ வேற ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்ல மேட்ச்ல இருக்க ட்விஸ்டர்ஸ் ஆகட்டும், இப்போ அது அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல கண்டிப்பா இருக்கும். ஸோ அது போக ட்ரீம் டீம் போடுறதுக்கு இந்த டிஸ்கஷன் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லுவோம். ஆஸ்ட்ராலஜிக்கும் கிரிக்கெட் லாஜிக்காவும் நம்ம பேசுவோம். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வகையில் உதவியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா இப்ப நம்ம மட்டும் கொடுக்கறது மட்டுமே நீங்க வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ அந்த கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ் ஏதாச்சும் சொல்லும்போது அந்த டிப்ஸ் நம்ம எடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், நம்ம வின்னர் பர்சன்டேஜ் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிற மேக்ஸிமம் 10 மேட்ச் கொடுத்துருந்தா மினிமம் 9 அல்லது 8 மேட்சஸ் வந்து நமக்கு வந்து ஜெயிச்சிருப்போம். அதுவும் நேற்று மேட்ச் எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது 0 பைசா. ஸோ ஆட்ஸே லாக் ஆகி அதுக்கப்புறமா உங்களுக்கு அது ஜெயிச்சிருக்கும். சரிங்களா? நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ் நேற்று கொடுத்துருப்போம், அது பிக் ஜாக் பட்டா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ லோ ஸ்கோர் மேட்ச். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லா அப்டேட்ஸும் நம்ம டெலிகிராம்ல உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வீடியோவா வந்துடும். ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்க டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.